அபிராமி. 18 மூட்டை நெல், அது ஒரு 50 மூட்டை நெல், அது ஒரு 150, 18. ஆமாம், 118 மூட்டை ஆகுது. இந்த 50 மூட்டை என்னாச்சு? 1 2 3 4 5. ஓ, ஆஹா ஆஹா. தம்பி ராஜா, என்னையா கணக்கு? நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துட்டு போல் இருக்கே. என்னையா சொல்ற? ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா. எதுக்கு இப்ப பாரதி பாட்டு பாடுற? எதுக்கு இந்த பாட்டா? அங்க திரும்பி பாருங்க தம்பி, அங்க பாருங்க. யோ, பாரதி வரான்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு பாட்டெல்லாம் பாடி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? எதுக்கு வரான்னு கேட்போம். வாங்க பாரதி, என்ன அவ்வளவு தூரம்? இளநீ எதனா சாப்பிடுறீங்களா? வெட்ட சொல்லட்டுமா? அந்த இளநீரை பாத்தீங்களா? அதை வெட்டினா கூட இனிமையான தண்ணீரை தருது. நாமே அப்படி இருக்க கூடாது. அது அப்படி இல்லைங்க. இப்போ நம்ம யாராவது வெட்ட வரான்னு வச்சுக்கோங்க, நாம பயந்து உளறது இல்லையா, அது மாதிரிதான். யோ கணக்கு, சும்மா இரு. அம்மாக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. இப்ப எப்படி இருக்காங்க? அம்மா நல்லாதான் இருக்காங்க. எங்க அக்காவுக்கு தான் உடம்பு சரியில்லை. உங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்களா? சொல்லவே இல்ல. அவங்களுக்கு என்னாச்சு? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? நான் அப்பவே சொல்லிட்டேங்க போறேன்னு. தம்பி தான் விட மாட்டேன்னாரு. தம்பி, பம்பு செட் ரூம் சாவி, பேசிட்டு இருங்க, நான் வரட்டுமா? இது பாருங்க, உங்களுக்கு ஏதாவது வேணுங்களா? எனக்கு ஒண்ணு வேண்டாங்க. காசு மிச்சங்க. யோ கணக்கு, இடத்த காலி பண்ணு. நீங்க உள்ள போங்க, நான் வெளியில கணக்கெடுங்க. ஏங்க நீங்க வாங்க. கணக்க பாரு. பாக்குறேன். வாங்க நீங்க. பாக்குறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? எங்க அக்கா பேரு காயத்ரி. அவங்க வீட்டுக்காரர் கண்ட மேனிக்கு ரத்தம் வர மாதிரி அடிச்சிருக்காரு. ஓ, நீங்க அத சொல்றீங்களா? ஆமாங்க, நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். ஐயாவை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வரலான்னு போன இடத்துல நடந்ததை சொன்னாரு. ஆமா, எதுக்காக காயத்ரி அக்காவை அப்படி அடிச்சுங்க? என்னடா இவ அடைக்கலம் கொடுத்த நம்மளையே கேள்வி கேட்கிறாளேன்னு நினைக்காதீங்க. உங்க குடும்பத்து மேல உள்ள அக்கறையில தான் கேக்குறேன். காயத்ரி அக்காவை அடிக்கும்படியா அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? உங்களுக்கு தெரியாது பாரதி. அவ என்ன செஞ்சா தெரியுமா? எங்க அப்பாவை கொன்னவங்கிட்டே போய் உறவு வச்சுக்க பாத்திருக்கா. ஆமா, எல்லா கதையும் ஐயா கிட்ட கேட்டேன். நானும் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு அந்த குடும்பத்து மேல கோவம் இருந்தா அந்த கோவத்தை காயத்ரி அக்கா மேலையா காட்டுவீங்க? உங்களுக்காக அந்த குடும்பத்தையே உதறி தள்ளிட்டு அவங்க வந்திருக்காங்க. அவங்கள போய் அடிச்சிருக்கீங்களே. அது இல்லைங்க பாரதி, எங்களுக்கு வேண்டாதவங்கன்னு தெரிஞ்சோம். இவ போய் அவங்கள ரகசியமா பாக்குறானா, அவங்க எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? நீங்க காயத்ரி அக்காவை உண்மையிலேயே காதலிச்சீங்களா, இல்ல அவங்க வீட்டு மனுஷங்களை பழி வாங்கறதுக்காக அவங்கள காதலிக்கிற மாதிரி நடிச்சீங்களா? உண்மையை சொல்லணும்னா, நான் அவங்கள யாருன்னே தெரியாம தான் காதலிச்சேன். அதுக்கப்புறம் தான் அவ மேல் மாளிகை வீட்டு பொண்ணுன்னு தெரிய வந்தது. அவளை கண்டபடி திட்டி என் முகத்திலே முழிக்காதன்னு விரட்டி அடிச்சிட்டேன். அப்புறம் என்னாலேயே அவளை மறக்க முடியல. எனக்காக அவ எல்லாத்தையும் விட்டுட்டு வர தயாரா இருந்தா. சரின்னு எங்க தாத்தா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. ஒருவேளை நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க வீட்டுக்கே மாப்பிள்ளையா வரணும்னு காயத்ரி அக்கா சொல்லிருந்தா நீங்க அப்படி போயிருப்பீங்களா? அது எப்படிங்க பெத்த அம்மா அப்பா விட்டுட்டு? பாத்தீங்களா, உங்களால அந்த தியாகத்தை செய்ய முடியாது. ஆனா காயத்ரி அக்கா ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்க கூட வந்திருக்காங்க. அவங்கள போய் நீங்க அடிச்சிட்டீங்களே. நான் செஞ்ச தப்பு தாங்க. நான் ஏதோ கோவத்துல. அவங்க கண்ணு முன்னாடி நீங்க காயத்ரி அக்காவை அடிச்சதால அவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜா போயிடுச்சு. உண்மையிலேயே நீங்க
காயத்ரி அக்காவை நல்லா தானே வச்சுக்கிட்டு இருந்தீங்க. உங்க 2 பேரோட கல்யாண வாழ்க்கை வெற்றிகரமா இருந்தாதான் அவங்க தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்க குடும்ப விஷயத்துல நான் மூக்க நிட்டுனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்லைங்க, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அப்போ நான் சொன்னபடி செய்யுங்க. முதல்ல வீட்டுக்கு போய் காயத்ரி அக்காவை சமாதானப்படுத்துங்க. அவ்வளவுதானங்க, கண்டிப்பா நான் பண்றேன். அப்ப நான் கிளம்புறேங்க. சரிங்க. இதுவரைக்கும் நேக்கு தெரிஞ்சு நம்ம பரம்பரையிலேயே முதன் முறையா போட்டியில கலந்துண்டு இவ்ளோ பெரிய கப்பை வாங்கிட்டு வந்தவன் நம்ம சுந்தரேசன் தான். அக்கா, இவ்ளோ வருஷமா நான் இந்த இடத்துல தான் இருக்கேன். நேக்கே தெரியாது சுந்தரேசன் பரிசு வாங்குற அளவுக்கு வரைவான். அவனுக்கு என்னடி தெரியும் குழந்தை பாவம். என்ன வரைட்டும் அத்தை அப்படின்னு கேட்டான். நான் தான் இந்த ஆக்ரால இருக்கேன், என்னது தாஜ்மஹல், அத வரைஞ்சு அத வாசல நிப்பாளே யாரது, அதான் மும்தாஜ வரைய சொன்னேன். சும்மா சொல்லப்படாது, என் புள்ள ஜம்முன்னு வரைஞ்சிட்டான். பேஷ் பேஷ். தாஜ்மஹால அவன் பார்த்ததே இல்ல, எப்படி வரைஞ்சான்? ஏன் தாத்தா, நீங்க ஈஸ்வரனை நேர்ல பாத்திருக்கீங்களா? இல்ல. ஆனா புலித்தோல், சூலம், உடுக்க, மான்னு விஷுவலைஸ் பண்றேனோ இல்லையோ, குழந்தையும் அதே மாதிரி விஷுவலைஸ் பண்ணிருப்பான். கரெக்ட். அம்மா, தாஜ்மஹால போட்டோல பார்த்து வரைஞ்சிருப்பான். மும்தாஜ் எப்படி வரைஞ்சான்? கேட்டானே. ஐயோ, மும்தாஜ் எப்படி இருப்பான்னு கேட்டானே. நான் தான் சொல்லி கொடுத்தேன். சைடுல அப்படி கொண்டைய போட்டுண்டு கையில கிளிய வச்சுண்டு பூ மேல நிப்பான்னு சொல்லி தந்தேன். நீங்க சொல்ற அடையாளங்களை பார்த்தா மும்தாஜ் மாதிரி தெரியலையே, மீனாட்சி அம்மன் மாதிரினா இருக்கு. இது என்னடி கேள்வி? ஏன் மும்தாஜ் கொண்டு போட மாட்டாளா? இல்ல அவ காலத்துல கிளியே இல்லையா? கண்ணுல கலை இருந்தா கருத்துல தெய்வம் வருண்டி, நோக்க தெரியாதா? உங்க கண்ணுல கலை தெரியல, ரகள தான் தெரியுது. நீ என்ன வேணாலும் சொல்லு அகிலா, பட்டணம் பட்டணம் தான். அந்த கீழ்ப்பாக்கம் ஸ்டேடியத்துல அத்தை, கீழ்பாக்க ஸ்டேடியம் இல்ல, சேப்பாக்க ஸ்டேடியம். ஏதோ ஒண்ணு போடி. ஆயிரக்கணக்கான பேர் நடுவுல சுந்தரேசன் கப்ப வாங்குறச்சே நேக்கு அழுகியே வந்துருச்சு. நான் கண் கலங்குறத பார்த்துட்டு என் பக்கத்துல யாரோ கிரிக்கெட் ஆடுறவா நின்னுட்டு இருந்தான். அவளும் கண் கலங்கிட்டான். அது யாரு? அது அவன் பேர் என்னது? தோனியோ பரிசுலோ என்னவோ. அக்கா, அது தோனி இல்ல, டோனி. ஆமா, ஏதோ அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா. ஏண்டாப்பா இவ்ளோ வயசு எடுத்தே, இன்னும் ஏன் கல்யாணமே பண்ணிக்கலன்னுட்டு நான் வேணா நோக்கு எங்க ஊர்ல ஒரு நல்ல வரனா பார்த்து தரேன்னு சொன்னேன். ஓஹோ, பட்டணத்துல வேற என்னெல்லாம் பார்த்தேன்? அது ஏன் கேக்குறமா? நீயும் தான் பெரிய இடத்துல இருந்து இந்த ஆத்துக்கு வாக்கப்பட்டு வந்திருக்க, என்ன பிரயோஜனம்? ஆனா அபிராமி பேர்ல இங்க ஒரு மாலே இருக்கு தெரியுமோ? பாட்டி பேர்லயே மால் இல்ல, நான் என்ன பெரிய மனுஷி? குசலா, தூபம் போடாத, சண்டை வந்துட போறது. என்னவோ நம்ம ஆத்து புள்ள பரிசு வாங்கணும்னு நான் பட்ட பாட்டுக்கெல்லாம் பலன் கிடைச்சிடுது. ராஜராஜ சோழனுக்கு குந்தவி வழி காட்டின மாதிரி, சிவாஜிக்கு ஜீஜாபாய் வழி காட்டின மாதிரி, சுந்தரேசனுக்கு நான் வழிகாட்டியா இருக்கேன். குந்தவைன்னு சொன்னேளே, அது ரொம்ப பொருத்தம். அவளும் பிறந்தாத்த விட்டு நகரவே இல்ல. உண்மையா சொல்றேன், நீங்களும் பிறந்தாத்த விட்டு நகரவே இல்ல. அந்த மால்ல பனி பெய்யற இடம்னு ஒண்ணு இருக்கு பாரு, குளு 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 குளுன்னு இருக்கு. ஆமா, நோக்கு குளு குளுன்னு இருக்கும், நேக்கு வயிறு எரியுது. என்ன ராஜி, என்ன ஆச்சு? சுந்தரேசா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், கப் வின் பண்ணிட்டியே. சும்மா இரு அகிலா, வெளியில சொன்ன வெக்க கேடு. சுந்தரேசன் எந்த கப்பும் ஜெயிக்கல. அந்த குருக்கள் பேத்தி தான் முதல் பரிசு வாங்கியிருக்கா. அவ வாங்கின கப்ப அத்தையும் வருமானம் திருடின்னு வந்து இங்க ஜம்ப அடிச்சுட்டு இருக்கா. என்ன குசலா, இது என்ன அசிங்கம்? நன்னா இருக்கே. நம்மாத்து குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம், நம்மளுக்கு கப்பு கொடுக்காம அந்த அண்ணாடங்காச்சி குடும்பத்துக்கா கப்பு கொடுக்கறது? அதான் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். என்னமோ குந்தவி ஜீஜாபாய்னு அளந்தேலே. இவளால நான் அபிராமி கிட்ட வார்த்தை கேட்டுண்டேன்.
என்னமோ தான் ஒருத்தி தான் சத்தியசந்தன் மாதிரி கப்ப குருக்கள் பேத்திக்கிட்டே கொடுத்துட்டா. ஐயோ, கப்ப திருப்பி கொடுத்துட்டா? ஐயோ ஏப்பா, கண்ணாணி அழாதடா. என்ன ஏதோ 5 or 10 கொடுத்து அந்த கப்ப திருப்பி வாங்கி தந்துடுறேன். குஷலா, இதுக்கு மேல என்னால பொறுத்துக்கவே முடியாது. வர வர உன் ஆட்டம் அதிகமாயிட்டே போறது. என் கண் முன்னால நிக்காத, போய்கிட்டு. அடுத்த வேர்ல்ட் கப் கிரிக்கெட்ல இந்தியா வின் பண்ணும்னா குஷலாவை மேனேஜரா போட்டா போறோம். எப்படியாவது கப்பை தட்டின்னு வந்துருவா. கப்பையும் வாங்கிட்டு வருவா, அதே கப்ப அடகு வச்சு பணமும் வாங்கிட்டு போயிடுவா. ம். ஹலோ, சொன்னபடி செஞ்சுடு, சொதப்பிடக்கூடாது. நீங்க கவலையே படாதீர். அனிதாவை மட்டும் சரியான நேரத்துக்கு அனுப்பி வைங்கோ. சரி. வாங்க நாகராஜன் சார். என்ன சார், என்ன போய் சார் மோர்னு? உங்களோட சின்னவனா, பேர் சொல்லியே கூப்பிடுங்க. என்னை விட சின்ன ஆளா இருந்தாலும் மேல் மாளிகை வம்சமோ இல்லையோ, நீங்க மட்டும் என்ன சாதாரண ஆளா? பணத்துல நான் பெரிய ஆள் தான். ஆனா பரம்பரைன்னு ஒண்ணு இருக்கே. ஆஹா, ஆரம்பிச்சிட்டேல? ஆரம்பிச்சாச்சு, நல்லபடியா முடியணும்ல. நான் இருக்கேன்ல, கவலையை விடுங்க. உங்களை வச்சுதான் முடிக்கணும். என்ன சொல்றேன்? இல்ல, பிசினஸ்னு வந்துட்டா எவ்வளவு டார்ச்சர். ஒரு ஆளா என்னால முடியுமா, அதான் சொன்னேன். என்னங்க நீங்க ஒரு ஆளு 10 பேருக்கு சமம். உங்க ஃப்ரெண்டு ஷைலாக் இருக்காரு, அவரு 100 பேருக்கு சமம். நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். அடுத்த வாரம் வரதா சொல்லியிருந்த ஷைலாக் கன்னடா போறதால ப்ரோக்ராம கேன்சல் பண்ணிட்டார். நான் அவரை ரொம்ப எதிர்பார்த்தனே. எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத விதத்தில் ஆஜராகி உங்களை அசத்த போறார். சரி, இந்த டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாம் கையெழுத்து போடணும்னு சொல்லியிருந்தேல. உங்ககிட்ட பிடிச்சதே இந்த ஸ்ரத்த எடுக்கிறது தான். கண்டிப்பா லைஃப்ல பெரிய பிசினஸ் மேனா வருவேன். டாக்குமெண்ட்ஸ் ரெடியா இருக்கா? ஒரு நிமிஷம். இதுல இருக்கிறதெல்லாம் நன்னா படிச்சு பாருங்க. என்ஓசி வாங்குறதுக்கு தேங்க்ஸ். 3 பேரும் சைன் பண்ணணுமா? நான் போட்டுட்டேன், நீங்களும் போட்டேன்னா அனுப்பி வச்சிடலாம். எல்லாம் சரியா தான் இருக்கு. இருந்தாலும் எங்க அண்ணா சந்துரு கிட்ட ஒரு தடவை காமிச்சிடுறேன். கரெக்ட். பின்னாடி எதுவும் தப்பு வரக்கூடாது ஐயா. ஹாய். ஹாய் அனிதா. ஹாய். இவரு நாகராஜ் தானே? என்ன உங்களுக்கு ஷைலாக் சொல்லியிருக்காரு. அவரே நான் பார்த்தது இல்லையே. அதான் ஷைலாக். பேரு அனிதா, நம்ம ஸ்லீப்பிங் பார்ட்னர். என்னது? நம்ம ஸ்லீப்பிங் பார்ட்னர் சிங்கப்பூர் ஷைலாக் இருக்காரு, அவருடைய பிஏ. ஹாய். சைன் பண்ணியாச்சா? இல்ல, சார் தயங்குறாரு. அவருடைய பிரதர் லாயரா, அவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கணும்னு பிரியப்படுறார். ஷைலாக் அடிக்கடி சொல்லுவாரு, சந்தேகத்தோட ஒரு காரியத்தை செய்யக்கூடாது, சந்தேகப்படுறவங்களால எந்த காரியத்தையும் சிறப்பா செய்ய முடியாதுன்னு. நான் ஷைலாக்க ரொம்ப நம்புறேன்ப்பா. என்ன நாகராஜ், உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல இல்ல, நானும் நம்புறேன். பெண் இருந்தா கொடுங்க. முதல்ல கூல் ட்ரிங்க்ஸ் குடிங்க. கொடுங்க, நான் பரவாயில்ல. இந்தாங்க, ஜஸ்ட் குடிங்க. குடிங்க. அப்படியே படிச்சுக்கங்க.
ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அனிதா கிளியர் பண்ணிடுவா. குடிங்க முதல்ல ஆ, நீங்க குடிங்க. குடிங்க. கொடுங்க கொடுங்க. கையெழுத்து போடுங்க. பாத்து. அங்கதான். இங்க இங்கதான். கரெக்ட். ஓ இங்கேம்மா. இன்னும் அதுல ஒரு கையெழுத்து. அங்கதான். இங்கேம்மா. சரி. இன்னொன்னு அடுத்த பேஜ். அங்கதான். எத்தனை இன்னொரு பேஜ் இருக்கு. அங்க அடுத்து. அங்கதான். இங்க போடுங்க. அப்படிதான். அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதானே? கொடுங்க கொடுங்க. அவ்வளவுதான். மேட்ரு ஓவர். என்னாச்சுமா? இல்ல 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 லைட்டா தலை. என்னாச்சு? இல்ல நான் ஆத்துக்கு போறேன் நான். வாங்க என் காரை டிராப் பண்றேன். இல்ல பாவம் உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? இல்ல வாங்க பரவாயில்ல நான் டிராப் பண்றேன். சரி போங்க 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 போங்க. வாங்க போங்க, பரவாயில்ல drop நான் பண்ணுவாங்க. டிராப் பண்றேன். நீ 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 எப்பப்பா சிங்கப்பூர்ல இருந்து வந்த? 4 மணி பஸ்ல. தேங்க்ஸ் மாஜி. இது போதும். அந்த ராஜேஸ்வரி குடும்பத்தை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துருவேன். அப்ப இந்த நாகராஜன் அதான் அனிதா தள்ளிட்டு போயிட்டால.